ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இன்றைக்கி சுந்தரி சீரியல் நவம்பர் 22 நடந்தது தான் லாஸ்ட்டு பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 3 என்ன காமிக்கிறோம் அப்படின்னா, எடுத்தோடனே புவன ஆசிரமம் அப்படின்றத காமிக்கிறாங்க. காமிச்சோடனே கார்த்திகோட ரூமை காமிக்கிறாங்க. கார்த்திக் கட்டில் உட்காந்துருக்காரு. கார்த்திக் யோசிக்கிறார், நம்ம இந்த ரூமுக்குள்ளே என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நம்மளா தானாக ஒரு கெஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒரு 4 ஸ்டெப்பாக போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு அடையாளம் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்காக யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி யோசித்து கட்டிலேருந்து எந்திரிக்கிறாரு. இந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும், எத்தனை ஸ்டெப்பு போகிறோம், எத்தனை ஸ்டெப்பு வரோம் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால எந்திரிச்சு அடையாளம் கண்டுபிடிக்காரு. அப்படியே 4 ஸ்டெப்பு நேரம் நடந்து போனோடனே கண்ணாடி பார்த்தோன்னே இது கண்ணாடி இருக்குது, ஓகே. அப்படியே அங்கிட்ட இருந்த ரைட் சைடு போனோடனே இது கட்டிலுடைய நடுப்பகுதி, இந்த இடத்துல உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இங்கிட்ட சரி பாத்ரூமுக்கு எந்த சைடு போகணும் அப்படின்னு சொல்லி திரும்பி ஒரு 5-6 ஸ்டெப் வந்தோடனே பாத்ரூம் இந்த சைடு இருக்குது அப்படின்னு சொல்லி லெஃப்ட்டில் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த சமயம் பார்த்து அந்த அணுக்குட்டி பாப்பாவும் அந்த ராதா சிஸ்டரும் வந்துடுறாங்க. வந்தோடனே கார்த்திக் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனே ஓ வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டோன்னே, ஆமாம் நாங்கள் வந்துட்டோமே அப்படின்னு. ஓ அணுக்குட்டி பாப்பாவா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது பாப்பா. அங்கிள் நீங்கள் என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை பாப்பா எல்லோரும் பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கே தொல்லை கொடுக்காம நம்மளே நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டோம்ல, அதுக்காக தான் நான் கட்டிலேருந்து எத்தனை ஸ்டெப்பு போனால் எத்தனை ஸ்டெப்பில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்றக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே ராதா சிஸ்டர் சொல்கிறாங்க, எதுக்கு கார்த்திக் இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க, இன்னும் ஒரு 4 நாள் தான் அவங்க கண்ணு கட்ட அவுத்துருவாங்கல்ல, அப்போ கண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம்ல, எதுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சொன்னோடனே இல்லை சிஸ்டர், கண்ணு கட்ட அவுத்தாலும் ஒரு வேளை கண்ணு பார்வை தெரியலன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் சரி இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோடனே, அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பார்வை வந்துடும், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி ராதா சிஸ்டர் சொல்கிறாங்க. அனுப்பாப்பாவும் அதான் சொல்லுது, கார்த்திக் அங்கிள் கண்டிப்பாக உங்களுக்கு கண் பார்வை வந்துடும், கண்டிப்பாக நான் சொல்கிறது பழிக்கும், நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே போய் உட்காடுறாங்க. சரி வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே கார்த்திகிட்ட, சரி வெளியில் போகலாம், ஆனால் நான் ஸ்டிக்கை வச்சுட்டு நான் தனியாக தான் வருவேன், யார் கையை பிடிச்சிட்டு வரமாட்டேன், ஏன் அங்கிள் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி பாப்பா கேட்குது. இல்லை அப்படின்னா தான் எனக்கு ப்ராக்டிஸ் தெரியும், எந்த பாதையில் எத்தனை ஸ்டெப்பில் என்ன கிடைக்கிது என்ன நடக்குது அப்படின்றது, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே வாங்க வெளியில் போகலான்னு சொன்னோடனே வெளியில் போகிறாங்க. போனவுடனே திடீர்னு அப்புறம் வெளில நடந்து போயிட்டுருக்கும்போது அப்புறம் திடீர்னு ஒரு தாத்தா, அந்த ஆசிரமத்தில் இருக்கிற தாத்தா வந்து ஓடி வரதை பார்க்குறாங்க. ஓடி வரதை பார்க்கல, ஓடி வந்துட்டுருக்காரு. என்ன அனுப்பாப்பா நம்ம கூட தானே விளையாண்டுட்டு இருந்துச்சு, எங்கே போச்சு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை கார்த்திகோட ரூமில் போனாலும் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஸ் பண்ணி யோசிக்கிறார். உடனே அதுக்கப்புறம் காமிக்கிறாங்க, கார்த்திக்கும் அணுவும் அந்த ராதா சிஸ்டர் வெளியில் வந்து, சரி கார்த்திக் நீங்கள் ரொம்ப தூரம் வாக்கிங் போயிட்டீங்க, இந்த சேரில் உட்காருங்க நான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி உட்காந்துட்டார். அவர் உட்காந்தோடனே, சரி இந்த இங்கே இருங்க நான் ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சிஸ்டர் என்னை தனியாக விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னே, இல்லை ஒரு சின்ன வேலை இருக்குது அர்ஜென்ட்டு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார வச்சுட்டு நேராக போகிறாங்க. சரி ஏதோ வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் உட்காந்துட்டே இருக்கார். அந்த ராதா சிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, கார்த்திகோட ரூமுக்கு வந்து அவருடைய கண் பார்வையுடைய டீட்டெயில்ஸ்லாம் அந்த ஃபைல்ஸை எடுத்து டாக்டருக்கு ஃபோன் போட்டு, இந்த மாதிரி கார்த்திக்ன்றவர் உங்கள்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணியிருந்தார், அவருடைய சுச்சுவேஷன் எப்படி, இந்த நெக்ஸ்ட்டு கண் பார்வை வந்துருமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ் பண்ணி கேட்குறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாரு. நான் அவருடைய அட்டெண்டர், இங்கே ஆசிரமத்தில் அவர் கூட நான் தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் அவருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அவருக்கு கண் பார்வை வந்துடும் நம்பிக்கை தான் எங்களுக்கு இருக்குது, ஆனால் இருந்தாலும் கண் கட்ட அவுத்ததுக்கப்புறம் தான் உறுதியாக வரும் வராதுன்ற எங்களால் சொல்ல முடியாது, வரும்னு ஒரு நம்பிக்கை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஆனால் கரெக்டாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கார்த்திக் அதே சமயத்தில் ரூம்குள்ளே வெளியில் வந்து நின்றுட்டுருக்காரு. அப்படியே அவங்க பேசிட்டு ஜஸ்ட்டு திரும்புகிறாங்க. கார்த்திக் நம்ம பேசினதெல்லாம் கிட்டுருப்பாருன்னு சொல்லி நினச்சி அப்படியே உடனே ஷாக் ஆகுறாங்க. உடனே கார்த்திக் உள்ளே வந்து, இந்த மாதிரி சிஸ்டர் நீங்கள் என்னுடைய டாக்டர்கிட்ட தானே பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் அவர் தான் பேசிகிட்டு இருந்தேன், கண் பார்வை எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ராதா சிஸ்டர் சொல்கிறாங்க. சரி ஓகே, இதோட பார்ட் 3 முடிஞ்சிடுச்சு. அவருக்கு கண் பார்வை மறுபடியும் வந்துடுமா வராதா, இல்லை அப்படியே வந்தாலும் இவர் அணுவை பார்த்து என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார் அப்படின்றத உங்களுக்கு எதுவும் கருத்து இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for all subscribers. Thank you very much.